கடைசி மனத்தியாளங்கள் நடந்து கொண்டிருக்கு. கடைசி மனத்தியாளங்கள் நடந்து கொண்டிருக்கு இல்லைங்களா? கடைசி மனத்தியாளங்களுக்காக நடந்து கொண்டிருக்குது. ஏகான சனம் செத்து கொண்டிருக்குது. சென்னை கடுமையா நடந்து கொண்டிருக்கான். நிறைய மக்கள் செத்து கொண்டிருக்கணும். எங்களுடைய துண்டுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீள அகலமான துண்டுக்குள்ள கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து எல்லா இடமும் குவியல்கள் எல்லா இடமும் நடந்து எல்லா இடமும் மக்களையும் வெளியேற விடாமல் நாங்கள் வந்து மக்களை வந்து நாங்கள் நேற்று கேட்டுனாங்க. நேற்று முந்த நாள் வந்து ஐசிஆர்சி கூடாக ஜெனிவாவில தொடர்பு உண்டு. ஜெனிவாவில வந்து தொடர்பு உண்டு, நேரடியாக தொடர்பு உண்டு. கேபி பத்மநாதனுக்கு ஊடாக தொடர்பு கொண்டு ஜெனிவாவோட தொடர்பு கொண்டு எட்டவாய்க்கால் முல்லைத்தீவு வட்டுவாகலுக்கு ஊடாக அல்லது செட்டவாய்க்காலுக்கு ஊடாக காயப்பட்டிருக்கிற 25,000 மக்களையும் நாங்கள் விடுறோம் எடுக்க சொல்லி 25,000 மக்களையும் வந்து எடுக்க சொல்லி சொன்னோம். ஆனா கேட்கல. அந்த 25,000 செத்துக்குது. அந்த 25,000 செத்துக்குது. அதை விட இப்ப 25,000க்கு மேல வந்து சொல்லிச்சுனால் இதுக்குள்ள நின்று காயப்பட்டு கொண்டிருக்குது, செத்து கொண்டிருக்குது. சண்டை நடந்து கொண்டிருக்கிறபடியால் பாட்லர் எல்லாமே மோசமா அடிக்கப்படுது. அதாவது 2 கிலோமீட்டர் துண்டுக்குள்ள வந்து பரவலாக எல்லா முனைகளாலே மாட்லவியால் அடிச்சு கொண்டிருக்கிறோம். செத்து கொண்டிருக்குது. ஆனா நாங்க சண்டை முனையில வந்து தொடராக நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். ஆனா தொடராக நாங்க சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களோட மக்கள் செத்து கொண்டிருக்கிறோம். சர்வதேசம் திரும்பி பார்க்கல. நாங்கள் வந்து சொல்லிச்சுன்னா நேற்று முந்தின நாள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 25,000 மக்களை மடுக்க சொல்லி. இப்ப கூட காலம் தாமதிக்காமல் ஆனா இப்ப 25,000 மக்களுக்கிட்ட காயப்பட்டு அதை விட மற்றெல்லாம் மங்கரக்குள்ள இருக்கிறோம். மங்கரக்குள்ள இருத்தி வச்சிருக்கிறோம். மங்கரக்குள்ள இருக்க சொல்லி இருக்கிறோம். சுற்றி வளைக்கப்பட்ட மங்கரக்குள்ள எல்லாரும் இருக்கணும். ஐயா அடிச்சு போட்டு இருக்குதுகள்.